கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழியம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த மகிழ்ச்சியான குடும்பத்திலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், இன்றைக்கு பரவலாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நோக்கி பார்க்கின்ற பொழுது அநேகர், அதாவது டிப்ரெஷன், ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், மனச்சோர்வு, ஆவிக்குரிய மனச்சோர்விலே அநேகர் பீடிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழாதபடி அந்த சோதனைகளிலே அவர்கள் துவழ்ந்து போய் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய மனச்சோர்வு, இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் எப்படி வருகிறது என்றால், வருவதற்கு ஒரு 5 காரணங்களை பார்க்கலாம். அநேக காரணங்கள் இருந்தாலும் ஒரு 5 காரணங்கள். ஒன்று, சரீர பிரகாரமான வியாதி. பாருங்க, ஒரு வியாதி நிமித்தம் திடீரென்று மனச்சோர்வுக்குள்ளாக ஒரு மனிதன் சென்று விடக்கூடும். இரண்டாவதாக, திடீரென்று ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. ஏன்னா உயரத்தின் சிகரத்துக்குள்ள போறீங்க, அப்ப திடீரென்று அந்த ஜாய் எடுபட்டு போன உடனே ஒரு மனச்சோர்வுக்குள்ளாக ஜனங்கள் சென்று விடுகிறார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, மனச்சோர்வை கொண்டு வரக்கூடிய சாத்தான், பிசாசானவன் ஜனங்களுக்குள்ளாக மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது அவிசுவாசம். அவிசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவிக்குரிய அந்த மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, சரீர பலவீனம். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது அதிக சந்தோஷம், சந்தோஷத்தின் உயரத்திற்கு ஓவர் ஜாய், எக்ஸைட்மெண்ட், அது அந்த அதிகமான சந்தோஷத்துக்குள்ளாக சென்று விட்டு திடீரென்று அந்த சந்தோஷம் விடுபடுகின்ற பொழுது ஆவிக்குள்ள மனச்சோர்வுக்குள்ளாக சென்று விடுவது. மூன்றாவதாக, சத்ருவானவன், பிசாசானவன் மனச்சோர்வை கொண்டு வருகிறான். நான்காவதாக, அவிசுவாசம். நீங்கள் அவிசுவாசம் கொள்வதனாலே அது உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எப்படியாக இந்த மனச்சோர்விலிருந்து நாம் வெளியே வருவதற்கு முன்பதாக இந்த மனச்சோர்வை கொண்டு வரக்கூடிய இந்த ஒவ்வொரு காரணிகளை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு அதற்கப்புறமாக அதற்கு ட்ரீட்மெண்ட், இந்த மனச்சோர்விலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு அந்த சிகிச்சை எந்த வேதத்தின் அடிப்படையிலே அதில் நாம் எவ்வாறாக அந்த மனச்சோர்விலிருந்து வெளியே வர முடியும் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அரை மணி நேரத்தில் எவ்வளவு காரியங்களை நாம் பார்க்க முடியுமோ அவளை பார்த்துவிட்டு மீதியை வருகின்ற தொடரிலே அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனாலே மிக முக்கியமாக சரீரத்தினுடைய முதல்ல சரீர வியாதி. ஒருவருக்கு திடீரென்று பாருங்க, ஒரு வயிற்று வலி வருகிறது, திடீரென்று வயிற்று வலி வந்துவிட்டு சென்று விடுகிறது. ஆனால் மீண்டும் அந்த வயிற்று வலி 2 நாட்களோ 3 நாட்களோ, ஒரு வாரமாக ஒரு 7 நாட்கள் வயிற்று வலி தொடர்ந்து வலித்துக் கொண்டே இருந்தால் திடீரென்று அவருக்குள்ளாக ஒரு மனதிலே ஒரு சோர்வு வந்துவிடும். ஒருவேளை இந்த வயிற்றுக்குள்ளாக இருப்பது என்ன வலியோ, அல்சர் வலியா, இல்லை கேன்சர் வலியா, இல்லை எது கட்டி இருக்கிறதா என்று அந்த வியாதியை நினைத்து அவர்களுக்குள்ளாக ஒரு சோர்வு வந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால்தான் நம்ம என்ன செய்கிறோம், முக்கியமாக விசேஷமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக வேளைகளிலே சரீரத்தில் வரக்கூடிய அந்த வியாதிகளுக்கு நாம் என்ன செய்கிறோம், இலகுவாக என்ன செய்கிறோம், பிசாசின் மேலே அதை நம்ம என்ன செய்கிறோம், குற்றம் சாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். பிசாசின் மேலே குற்றம் சாட்டுவதற்கு நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் கை தேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். திடீரென்று ஒரு சிறு கிருகிரு என்று வந்து கீழே விழுந்து விட்டா என்ன பாருங்க, ஒருவேளை டீஹைட்ரேஷன்னால, வெயில் அதிகமாக இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னாக்க தண்ணீர் குடிக்காமல் சில மணி நேரம் இருந்தீங்கன்னா ஒருவேளை அதில் மயங்கி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெந்தகோஸ்து விசுவாசிகளாக நாம் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு காத்து கருப்பு அடிச்சிச்சு போல ஒரு பிசாசனுடைய தாக்கம், அதனால கீழே விழுந்து விட்டார் என்று நம்ம கதை கட்ட ஆரம்பித்து விடுகிறோம். புரியுங்களா? இவர் முன்பெல்லாம் இப்படி இல்லையே, ஏன் இப்படி திடீர்னு மயக்கமாக கீழே விழுகிறாரு, பயம், தலை சுற்று வருகிறது என்று சொல்லிவிடுவார்கள்.
ஆனால் நன்றாக நம்ம ஆராய்ந்து பார்த்தா அவர் வந்து பாருங்க தண்ணீர் குடித்தோ அந்த மயக்க வருவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் அவர் மெடிக்கேஷன் எடுத்திருக்கலாம், இல்லை வந்து தண்ணீர் குடிக்காமல் இருந்திருக்கலாம், என்ன வெப்பத்தின் நிமித்தமாக அவர் கீழே கூட விழுந்திருக்கலாம். ஆனால் நம்ம நினைச்சுவோம் பிசாசின் மேலே இதை பழிய போட்டு விடுவோம். இதெல்லாம் பிசாசினுடைய காரியம் அல்ல. புரியுங்களா? அதனாலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எதது சரீரத்தில் உண்மையில நம்ம அந்த பிசிக்கல் பாடியில சரீர பலவீனம் இருந்தா அந்த காரியங்களை நாம் கண்டுபிடித்து அதற்கு சரியான விதத்தில் சிகிச்சை எடுக்கின்ற பொழுது நாம் இந்த அந்த ஆவிக்குரிய மனச்சோர்விலிருந்து வெளியே வர முடியும். புரியுங்களா? பாருங்க, லண்டன் தேசத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வல்லமையான ஊழியர் C.H. பர்ஜன் என்று சொல்லக்கூடியவர். C.H. ஸ்பர்ஜன் அந்த ஊழியக்காரர் பாருங்க, அந்த நாட்களிலே பல வருடங்களுக்கு முன்பதாக அந்த நாட்களில் ஊழியம் செய்தவர். அந்த நாட்களில் மைக்ரோஃபோன் கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது. ஒரு கூட்டம் நடத்தினால் அவர் வந்து பாத்தீங்கன்னா தங்க நாக்கு உள்ளவர் என்று சொல்வார்கள் அவரை. அந்த கூட்டத்திலே மைக்கும் இல்லாதபடி எந்த ஸ்பீக்கர் இல்லாதபடி 10,000 பேர் ஜனங்கள் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் செய்வாராம். ஜனங்கள் என்ன செய்வாங்கனாக்கா ஆடாமல் அசையாமல் அவருடைய வார்த்தையை என்ன செய்வாங்கனாக்கா கவனித்துக் கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த ஊழியர் பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் பேசுகின்ற பொழுது ஜனங்களுடைய இருதயத்தை கவரக்கூடியவராக, ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவராக அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கியார். ஜனங்களை அவருடைய கூட்டத்திற்கு குறைந்தது 10,000 பேர் வருவாங்க, குறைந்தது 10,000 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேல கூட்டங்கள் பெருகி கொண்டே சென்றதினாலே லண்டனிலே அவருக்கு கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதியான ஒரு கிரவுண்ட் இல்லாமல் சென்று விட்டது, இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு வல்லமையான பிரசங்கியார் அவர் பாருங்க, அவர் அடிக்கடி திடீரென்று மனசோர்வுக்குள்ள போய் விடுவாராம். நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு வருவாரு, திடீர்னு சோர்வாக படுத்து விடுவார். அடிக்கடி அவருக்கு சோர்வு வந்து விடுமா, சோர்வு. ஏன்னா அவருக்கே பெரிய ஒரு மனச்சோர்வு இருந்திருக்கிறது. அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவருக்குள்ளாக பாருங்க கவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இருந்திருக்கு. அதனாலே அந்த நோயினால் அவர் என்ன செய்யறாரு, திடீரென்று அவர் அடிக்கடி மன சோர்வுக்குள்ளாக சென்று விடுவாராம். புரியுங்களா? அதனாலே வந்து நம்முடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனசோர்வு வருவதற்கு சரீரத்தில் ஏதாவது வியாதிகள் இருந்தா இந்த வியாதிகளின் நிமித்தம் என்ன உண்டாகும், அவர்களுக்கு சோர்வு உண்டாகும். ஒரு சிலருக்கு பாருங்க அந்த வியாதி இருந்தா கூட வியாதியை நினைத்து அதிகமாக அவங்க என்ன சோர்வுக்குள்ளாக சென்று விடுவாங்க. இது ஒரு பெரிய காரியமாக முடிந்து விடுமோ, எதிர்காலம் எப்படி இருக்கிறதோ என்று சொல்லி அந்த வியாதி குறித்து நினைத்தே அவர்கள் மனச்சோர்வுக்குள்ளாக சென்று விடுவார்கள். புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படிப்பட்ட வேளைகளிலே உற்சாகத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அதனால பாத்தீங்கன்னாக்க இப்படியே இருந்துச்சுன்னா ஐயோ நான் என்ன செய்ய முடியும், ஏன்னா பாத்தீங்கன்னா உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகி விடுமே, உறுப்புகள் தேய்ந்து விடுமே என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களை சிதறடிக்க விட்டு அதன் மூலமாக அவர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த ஆவிக்குரிய மனச்சோர்வுக்கு என்ன காரணம் என்பதை தெளிவாக நம்ம தெரிந்து, ஒருவேளை சரீர பிரகாரமாக வியாதி நிமித்தம் நமக்கு ஆவிக்குரிய மனச்சோர்வு வருகிறது என்றால், அந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் வருகிறது என்றால், நாம் சரியான ஒரு சிகிச்சை சரீரத்திற்கு எடுத்து அதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். புரியுங்களா? அதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. புரியுங்களா? பாத்தீங்கன்னாக்க இரண்டாவது ஒரு மனச்சோர்வு என்ன பாருங்க, ஏன்னா பாருங்க இரண்டாவதாக மனச்சோர்வு வருவதற்கு காரணம் ஒருவர் உற்சாகமாக இருக்கின்ற பொழுது ஓவர் ஜாய் என்று சொல்லுவார்கள். அது பாருங்க அந்த ஓவர் ஜாயில ஒருவர் அரசியல் தலைவர் பாருங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா திடீரென்று அவர்கள் எலெக்ஷன் நிற்கிறாங்க, ஓட்டு எண்ணிக்கொண்டே வர்றாங்க. அதுக்குள்ள அவருடைய தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமாக நம்முடைய தலைவர் வின் பண்ணிட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது கடைசி ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரர் அவர் அதிகமான ஓட்டு எடுத்து அவர் எனக்கு வெற்றி அடைந்தா இந்த ஓவர் ஜாயில துள்ளிட்டு ஆடி பாடி நடனமாடி கொண்டிருந்த தலைவர்கள், அந்த தலைவர் தொண்டர்கள் எல்லாரும் சோர்வுக்குள்ளாக சென்று விடுவார்கள். புரியுங்களா? அதனாலே
நாம் இப்படியாக மனிதனுக்கு சோர்வு வரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது பரவசப்பட்டு பரவச நிலையிலே என அதிக உச்சிக்கு போய்விட்டு திடீரென்று அந்த என உற்சாகம் குறைகின்ற பொழுது அவர்கள் சோர்வுக்குள்ளாக சென்று விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சொல்லுவாங்க ஜனங்கள், எப்பா ரொம்ப குதிக்காத கீழே விழுந்துருவ, ஏன்னா வந்து என்று சொல்லுவாங்க. ரொம்ப குதிச்சேன்னா சீக்கிரம் கீழே விழுந்துருவேன்ட்டு உலகத்தார் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எவ்வாறாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த வந்து பாருங்க, அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உற்சாகமான நேரத்தில் நாம் வந்து அதிகமாக சந்தோஷம் படாமல், ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கொடுக்கப்பட்ட வெற்றிகளுக்கு, கொடுக்கப்பட்ட சந்தோஷத்துக்கு எப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டிய மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, வேதத்திலே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எலியாவை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், எலியா ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர். புரியுங்களா? அவர் பாருங்க, ஏன்னா வந்து அவர் ஜெபம் செய்து வானத்திலிருந்து மழை இல்லாதபடி, மேகத்தை தேசத்தில் மழை இல்லாதபடி செய்தார். புரியுங்களா? ஆகாப் ராஜாவிடத்தில் வருகின்ற பொழுது சொல்றாரு, நான் ஜெபித்தால் ஒழிய மழை பெய்யாது. அதனால மழையை அவர்கிட்ட சொல்வதற்கு 6 மாதத்திற்கு முன்பாக மழையை நிப்பாட்டிட்டாரு. ஜெபத்தின் மூலமாக ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எலியா மழையை நிறுத்தி விட்டாரு. இப்ப என்ன பாருங்க, மழையை நிறுத்தி விட்டோன்னே அவருக்கு சொல்லி முடியாத அவர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து விட்டது. பிரச்சனை வந்த உடனே இப்ப என்ன செய்கிறாரு? அவரு கேரித் ஆட்டன் ராஜாவுக்கு சவால் விடுகிறாரு. இப்ப என்ன செய்யறாரு? அவரு திடீரென்று கேரித் ஆற்றண்டையில ஓடி போக வேண்டியதாகி விட்டது. அங்க ஓடி போகிறார். ஓடி போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். தங்கி இருந்த உடனே அந்த கேரித் ஆற்றங்கடையில தண்ணீர் என்ன செய்தது? வற்ற ஆரம்பித்த உடனே அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு விதவை வீட்டுக்கு செல்கிறார். அங்கே போன ஆகாரத்திற்கு ஜெபம் பண்ணி பிரேயர் பண்ணி அற்புதம் நடந்துதான். ஒவ்வொரு வேளையும் ஜெபம் பண்ணி தான், ஏன்னா பிரேயர் செய்து அவர்களுக்கு, அந்த விதவைகளுக்கு இருக்கும் ஆகாரம் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் பண்ணியே அற்புதத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆகாரம் உண்டாகும்படியாக எலியா செய்தார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அப்படிப்பட்ட எலியா அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தவர் என்று பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறார்? இப்ப அந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18 பார்க்கின்ற பொழுது ஆகாப் ராஜாட்ட சொல்றாரு, அங்க அவருக்கு முன்பாக சவால் விடுறாரு. ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, கர்த்தர் தெய்வமான கர்த்தர் வணங்குங்க, பாகால் தெய்வமான பாகால் வணங்குன்னு சொல்லி ஆகாப் ராஜாவினுடைய அந்த எசபேலினுடைய 400 தீர்க்கதரிசிகளை வரவழைத்து, நீங்கள் உங்கள் தேவனுக்கு வானத்திலிருந்து அக்கினை இறக்கி பாருங்க, நீங்க தேவன அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா அந்த பலிகளும் வானத்திலிருந்து அந்த அக்கினி இறங்கி வந்து நக்கி போட்டா உங்களுடைய பாகால், உங்களுடைய கடவுள் தான் கடவுள் என்று வணங்கட்டும். அப்படி இல்லை என்றால் நான் வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிறேன் என சவால் விடுகிறார். நான் இறக்கி இந்த பலிகளை எல்லாம் இந்த அக்கினி நக்கி போட்டால் கர்த்தரே தெய்வம் என்று வணங்க வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது பாருங்க என்ன ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபீடத்தை எல்லாம், பலிகளை எல்லாம் என்ன செய்தது? பாத்தீங்கன்னா பலிகளை அது நக்கி போட்டது. அந்த தண்ணீரை எல்லாம் என்ன செய்தது? அது எல்லாவற்றையுமே அது நக்கி போட்டது என்று பார்க்கிறோம். இப்பொழுது அவருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த காரியம் நடைபெற்ற உடனே எலியா என்ன செய்கிறாரு? உடனே அவர் இந்த பாகால்களின் தீர்க்கதரிசிகள் 400 பேரை வெட்டும்படியாக கீழே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். கர்மேல் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து 400 தீர்க்கதரிசிகளை விட்டுவிட்டு இப்பொழுது மேலே மலையின் உச்சிக்கு செல்கிறார். அங்கே சென்று 3 பணிந்து கொண்டு ஜெபம் செய்து தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்கிறார், ஏன்னா இப்பொழுது நீ பார், மேகம் தெரிகிறதா என்று சொல்லி. வேலைக்காரன் போய் பார்க்கிறான். ஏன்னா 6 முறை பார்த்தான். இப்படி 7வது முறை பார்க்கின்ற பொழுது உள்ளங்கை அளவுக்கு மேகத்து அளவிற்கு உள்ளங்கை அளவிற்கு மேகம் தெரிகிறது என்று சொன்ன பொழுது இப்பொழுது எலியா என்ன செய்கிறார்? ஆகாப் ராஜாவிடத்தில், ஆகாப் ராஜாவே, நீர் இப்பொழுது ரதத்தை கட்டிக்கொண்டு
நீர் உன வீட்டுக்கு செல்லும், என்றால் பெருமழை வரப்போகிறது என்று சொன்ன உடனே ஆகாப் ராஜா கீழே இறங்கி வந்து, அவர் பாருங்க, சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுறாங்க, 70 குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதம், அவருடைய ரதத்தில் அவர் போய்கொண்டு இருக்கிறார். ஏன்னா பெரும் மேகம், கார் மேகம், என கடுமழை வருவதற்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று அவர் போய்கொண்டு இருக்கிறார். இப்பொழுது எலியா கர்மேல் மலையில் இறங்கி வந்து அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஓடுகிறார். ஓடுகின்ற பொழுது அந்த ஆகாப் ராஜாவினுடைய பார்த்தீங்கன்னாக்க அவருடைய குதிரை ரதத்துக்கு முன்பதாக 70 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்திற்கு முன்பதாக எலியா ஓடினாராம். எத்தனை கிலோமீட்டர் ஓடினாராம்? 26 மைல்கள் ஆகாப் என்ன ராஜாவுடைய குதிரைக்கு முன்பாக எலியா ஓடினாராம். அவ்வளவு ஒரு உற்சாகம். ஏன்னா அவர் வந்து வானத்தில் அக்கினி இறக்கி பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டாரு. கீழே இறங்கி வர அந்த உற்சாக நிமித்தம் அவர் அங்கே செல்கிறார். சென்று அடைந்து விட்டது. இப்பொழுது நேராக என்ன செய்கிறாரு, அங்கே போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னாக்க எசபேலுக்கு இது காரியம் தெரிகிறது. எசபேல் என்ன செய்கிறாள், ஏன்னா வந்து எலியாவே என்ன இப்பொழுது பாரு, உன் கதையை நான் முடிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது, இப்பொழுது எலியா என்ன செய்கிறாரு, அவர் அங்கே இருந்து என்ன ஓவர் ஜாயில அதிகமான சந்தோஷத்தில் ஓடினவர் இப்பொழுது எசபேலுக்கு பயந்து என்ன செய்கிறார், அவரு இப்பொழுது அவர் என்ன செய்கிறாரு, திரும்பியாக சோர்வோடு கூட ஓடி வருகிறார். ஏன்னா வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயத்து நிமித்தம் முதல்ல சந்தோஷத்தில் ஓடினாரு, இப்போ பயத்து நிமித்தம் என்ன செய்தாரு, ஏன்னா ஓடி அவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோர்வு நிமித்தம் ஒரு பாதாளத்திற்கு அங்கே சோர்வு பாதாளத்துக்கு சென்றாரு. பார்த்தீங்கன்னா சென்றவர் இப்பொழுது அங்கே வந்து என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சோர்வோடு கூட இருக்கிறார். சோர்வோடு இருக்கின்ற பொழுது அவர் வாயிலிருந்து என்ன வருகிறதுனாக்கா வந்து நான் இப்பொழுது சாக விரும்புகிறேன், உயிரோடு இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி இந்த எசபேலினுடைய அந்த மிரட்டலுக்கு பயந்து நான் சாக விரும்புகிறேன், தேவனை நீ ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க விரும்பவில்லை, செத்தால் போதும் என்று சாக விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, இப்ப வந்து அதிக சந்தோஷத்துல ஓடினாரு, இப்ப பயத்து நிமித்தமாக ஓடி இருந்து பெரிய மனச்சோர்வுக்குள்ளாக எலியா வந்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு செடியின் கீழாக அவர் வந்து உட்கார்ந்து அங்க என்ன செய்கிறாரு, அவர் சாக விரும்புகிறேன் என்று சொல்கிறார். புரியுங்களா? அதனால்தான் அருமையா நம்ம ஆண்டவர் என்ன செய்றாரு, அங்கே வந்து அவர் அந்த செடிங்களை வந்து தூங்கி விட்டார். உடனே தேவன் அவன் என்ன செய்றாரு, அவர் எழுப்பி உணவை அனுப்பினார். வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எலியா. இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய அந்த மனசோர்வை தீர்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல மருந்தை கொடுக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு தான் ஒவ்வொருவருக்கும் எப்படி மனச்சோர்வை தீர்ப்பதற்கேற்ற மருந்தை, சரியான மருந்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய என்ன வந்து சாக விரும்புகிறார் என்று கேட்ட உடனே அந்த புகாரெல்லாம் ஆண்டவர் என்னை கண்டுகொள்ளவில்லை. இப்படி என்ன செய்கிறாரு, அவருடைய சோர்வுக்கு என்ன காரணம், அந்த சோர்வை நீக்குவதற்கு என்ன செய்கிறாரு, அதனால என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் என்ன செய்கிறாரு, நல்ல உணவு கொடுக்கிறாரு, நல்லா தூங்க சொல்கிறார். புரியுங்களா? ஏன்னா வந்து நல்ல உணவு கொடுத்தாரு. இப்போ கொடுத்த உடனே அவர் என்ன செய்தாரு, தூங்க ஆரம்பித்தார். மீண்டும் எழுந்த உடனே கர்த்தர் எலியாவுக்கு உணவு கொடுத்தார், தூங்கினார். அப்புறமாக மீண்டும் அவர் எழுந்த உடனே இப்பொழுது என்ன சொல்கிறாரு ஆண்டவரிடத்தில், இப்போ வந்து அவர் எழுந்த 3ஆம் முறை எழுந்த பொழுது சாக போகிறேன் என்று அவர் சொல்லல. இப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ போய் எழுந்து இன்னொரு தீர்க்கதரிசியை நீ அபிஷேகம் பண்ணு, ஏன்னா நீ சாக விரும்பிட்ட, ஏன்னா நீ சாவை மரணமும் ஜீவன நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதன் கனியை ஏன்னா அதனால் பிரியப்படுகிறார், அதனுடைய கனியை புஷிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18ஆவது அதிகாரம் வசனம் 20-21 பார்க்கிறோம். இப்ப சாவை விரும்பினதுனாலே இவரால் இன்னும் வல்லமையாக ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவர் அறிந்து அவருடைய சீடனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? ஏன்னா அந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று. புரியுங்களா? அதனாலே கர்த்தர் பாருங்க நல்ல ஒரு சிகிச்சையை கொடுத்தார். புரியுங்களா? என்ன கொடுத்தாரு? ஃபுட் அண்ட் ஸ்லீப், ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடும் நல்ல தூக்கம் கொடுத்த உடனே அவருடைய மனச்சோர்வு நீங்கி போய்விட்டது. யாருடைய மனச்சோர்வு? எலியாவுடைய மனச்சோர்வு. அவனுடைய மனச்சோர்வினுடைய நீக்குவதற்கு கர்த்தர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன? நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரு, நல்லா தூங்குப்பா. திரும்பி எழுந்தா நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரு, நல்லா தூங்க சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்க அவருடைய மனச்சோர்வு எல்லாம்
நீங்கி விட்டது என்று நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப கடினமா அவர் உழைச்சிட்டாரு பாருங்க. கர்மேல் பர்வத்தில் இறங்கினாரு. அங்கிருந்து 400 பாகால்கள் தீர்க்கதரிசில வெட்டி போட்டாலும் கடுமையான மீண்டும் மலை மேல ஏறாரு, என்ன திரும்பி ஓடுறாரு. இந்த ஓட்டத்தினால சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் நீங்கி போனதினாலே, சரீரத்தில் பலவீனங்கள் உறிஞ்சப்பட்டதினாலே அவர் ஆவிக்குரிய மனச்சோர்வுக்குள்ளாக சென்று விட்டார். நீங்களும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விடாமல் தொடர்ந்து நீங்கள் என்ன ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னாக்க, ஏன்னா சரீரத்துல என்ன கடின உழைப்பு, தூக்கம் இல்லாதது, ஓடிக்கொண்டே இருந்தா சீக்கிரமாக சோர்வு அடைந்து விடுவீங்க. புரியுங்களா? வேலை வேலை வேலை, வீடு வீடு வீடு, ஏன்னா எல்லா காரியம் பாருங்க. இந்த கொரோனா, இந்த COVID-19 பெண்டமிக் நாட்கள்ல வீட்டுல இருக்கிறீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன செய்றாங்க? 3 வேளை சாப்பாடு, 4 வேளை சாப்பாடு சமைச்சு சோர்வடைந்து போய் விடுகிறார்கள். அவர்களுக்கு சற்று ஓய்வு கொடுங்க. மற்றவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இல்ல வாரத்துல வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி ஒரு நாளைக்கு ஆர்டர் பண்ணி ஒரு வேளை சாப்பிடுங்க. புரியுங்களா? அதனால கடின வேலை மனுஷிக்கு சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லக்கூடியது, சோர்வுக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷனை கொண்டு வருவது ஒன்று என்னது? சரீர பிரகாரமான வியாதி. இரண்டாவது என்னது? நமக்கு ஏன்னா மனச்சோர்வை கொண்டு வருவக்கூடிய காரியம் அதிக சந்தோஷத்தினும், அந்த அதிக சந்தோஷம் நீண்ட நேரம் நிலைத்திருக்காமல் திடீரென்று அந்த சந்தோஷம் எடுபட போகிற பொழுது மனச்சோர்வு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை பகுத்து உணரக்கூடிய அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இருந்தா நீங்க ஆவிக்குரிய மனச்சோர்வை இலகுவாக நீங்க வெல்ல முடியும். அதனாலதான் நீங்க பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும், வேத வசனங்களை சார்ந்து கொள்ளணும். ஏன்னா தேவனிடத்துல ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியானவர் போல விட்டு கொடுக்கின்ற பொழுது இந்த மனச்சோர்வுகளை நீ இலகுவாக ஐடென்டிஃபை பண்ணி அதை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து மூன்றாவதாக உங்களுக்கு மனச்சோர்வை கொண்டு வரக்கூடிய காரியம் என்னவென்றால் பிசாசானவன். புரியுங்களா? பிசாசானவன் சொல்லுவான் பாருங்க. ஏன்னா நம்ம சொல்லலாம், ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பிசாசுக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லி, புரியுங்களா? ஆனால் மனச்சோர்வை கொண்டு வருவதற்கும் பிசாசானவன் செய்யறான், பங்கு வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான். புரியுங்களா? நம்ம சோர்வுக்குள்ளாக கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறான். புரியுங்களா? ஒரு வீட்டில் மனைவி இருக்கிறாள், கணவன் வேலைக்கு சென்று கொண்டு வருகிறார். சாயங்கால நேரத்தில் வேலை முடித்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது களைப்போடு வருவார். அந்த நேரத்தில் வீட்டுக்குள் வருவதற்கு முன்பதாக நீங்க அவரை ஏச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் வீட்டுக்கு வராம கூட அப்படியே போனாலும் போயிடுவார். அப்படி போன ஒரு விசுவாசி கூட நான் ஒரு சகோதரன் கேள்விப்பட்டேன். புரியுங்களா? வேலைக்கு போயிட்டு வெளியே சைக்கிள் நிப்பாட்டாரு, வாசல்ல கால் வைக்கிறாரு. வீட்டில இருந்து மனைவி ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏச ஆரம்பிச்சு அப்படியே முன்கால வச்சுறாரு, பின்கால எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போனவர் தான். அப்புறம் வீட்டுக்கு வரவே கிடையாது. புரியுங்களா? இப்படிப்பட்ட பிசாசானவன் சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி என்ன செய்கிறான்? ஏன்னா சோர்வை கொண்டு வரக்கூடியவனாக, சோர்வை கொண்டு வருவதற்கு அவன் ஒரு காரணகர்த்தராக இருக்கிறான். புரியுங்களா? அதனாலே அவன் எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான் என்று வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால இப்படி வாழ்க்கையில் நீங்க ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமா இருக்கின்ற பொழுது அவன் என்ன சொல்வான்? என்ன நீ எப்பொழுதும் ஜெபிக்கிற, எப்பொழுதும் ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கிற, நன்றா ஜெபிக்கிற, வேத வாசிக்கிற, இப்போ உனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு பாரு, இந்த வியாதி வந்துருச்சு பாரு, நீ உண்மையா இருந்து உனக்கு என்ன பலன், உண்மையா இருந்து உனக்கு என்ன நடந்து விட்டது என்று சொல்லி சந்தேகப்படும்படியாய் பிசாசான உள்ளத்துல பேசுவான். புரியுங்களா? நீங்க கணவர் அன்பா நேசிக்கலாம், அவர் உங்க வேலை எப்பொழுதும் கோவப்பட்டே இருக்கலாம். அப்ப அவன் பேசுவான், பாரு நீ அன்பா இருக்கிற, எப்பொழுது எரிஞ்சு விழுந்து கொண்டே இருக்கிறாரு, நீ பேசுன்னு சொல்லி. ஏன்னா அந்த குடும்பம் என்ன கூத்தாடி பாத்தீங்கன்னாக்க பழமொழி சொல்லுவாங்க, குடும்பம் ரெண்டு பட்ட கூத்தாடிக்கு என்ன சந்தோஷம் என்று சொல்லுவாங்க. அந்த வேலையை அதுக்காண்டி காத்துக்கொண்டே இருப்பான் பிசாசானவன். புரியுங்களா? அதனால உங்க வாழ்க்கையில அவ சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும், ஐயோ இந்த கட்டிடுதா, ஐயோ கேன்சர் கட்டியோ, அப்படி இப்படி சொல்லி உள்ளத்தில மனதிலே ஏன்னா கவலைகளை கொண்டு வரக்கூடியவனாக
பிசாசானவன் இருப்பான். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அந்த பகுத்து உணரக்கூடிய அறிவினாலே இதே இந்த பிசாசானவன் நமக்கு சந்தேக எண்ணங்கள், தவறான எண்ணங்களை கொண்டு வருகிறான் என்றால் என்ன, அவனுடைய சந்தேக விதைகளை உங்களுடைய உள்ளத்திலே விதைப்பதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது. புரியுங்களா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, விதைக்கிறவன், அவர் இயேசு கிறிஸ்து என்ன பாத்தீங்கன்னா விதைக்கிறவன். ஆண்டவர் அங்க சொல்லப்பட்டிருக்க காரியத்திலே பாருங்க, விதைக்கிறவன் என்ன விதைக்கிறவன் விதைக்கிற விதையை பற்றி சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு மனிதன் வசனத்தை கேட்கின்ற பொழுது இந்த வசனம் உள்ளே செல்லவில்லை என்றால் எப்படியா விதைக்கின்ற பொழுது அந்த விதை என்ன செய்கிறது? பறவைகள் எடுத்துக்கொண்டு செல்வது போல இந்த பிசாசானவன் அந்த உங்களுடைய உள்ளத்திலே அந்த வசனம் வேரூன்றாதபடி அவன் எடுத்து போடக்கூடியவனாய் இருக்கிறான். பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்து அதை பயன்படுத்தாதபடி பிசாசானவன் காரியத்தை செய்துவிடக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்களுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்தக்கூடியவனாக மாறிவிடுகிறான். உங்களுடைய பிரச்சனையை பாத்தீங்கன்னாக்க பிசாசு தன் கையில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் தவறாக பேச ஆரம்பிக்கிறான். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது புரியுங்களா, இந்த ஆவிக்குரிய அந்த மனச்சோர்வு வருவதற்கு பிசாசானவன் ஒரு காரணமாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? நான்காவதாக உங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மனச்சோர்வை கொண்டு வருவதற்கு பாத்தீங்கன்னா அவிசுவாசம். புரியுங்களா? அவிசுவாசம் ஒரு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, சின்ன காரியம் தான், ஆனா அவிசுவாசம் அந்த சின்ன காரியத்தை பெரிய காரியமாக மாற்றி விடுவான். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அறியாமையில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன விசுவாசத்தோடு பாருங்க, ஆண்டவர் இந்த கடுகள விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து அப்பாலே போ என்று சொல்கின்ற பொழுது அது பெயர்ந்து கடலில் விழுகும் என்று ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனாலே வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்க உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனை உங்களுக்கு இலகுவாக தெரியும். என்ன பாத்தீங்கன்னாக்க சென்னையில நன்றாக ஜெபிக்கக்கூடிய பெந்தகோஸ்து தாயார் நன்றாக அந்நிய பாஷையில் ஜெபிப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுல சாமியார் இவன் நல்லா ஜெபிச்சுட்டு இருப்பான். அந்த பக்கத்துல சாமியார் அவன் என்ன செய்யறான், பில்லி சுனியங்கள் வைக்கக்கூடிய மந்திரவாதி. ஒரு நாள் நல்லா அந்நிய பாஷை ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பில்லி சுனி வைக்கக்கூடியவன் அவனுக்கு அந்த பில்லிய சுனிய அந்த மந்திர காரியங்கள் வேலை பார்க்காதனால அந்த குட்டி சாத்தன் என்ன செய்தது, அந்த குட்டி சாத்தனை ஏவி விட்டான். ஏவி விட்ட போது அம்மா நடு வீட்டுல நன்றாக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு குட்டிச்சாத்தான பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. கடைசியில அனுமார் என்ற குட்டிச்சாத்தானை ஏவி விட்டான். அது பாத்தீங்கன்னா இவர் கண்ணை மூடி நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. அது முன்னா நிக்குது. இவர் என்னன்னு பார்க்கின்ற பொழுது அனுமார் என்ற குட்டிச்சாத்தான் நிற்கிறான். அப்ப உடனே என்ன செய்தார்னாக்க அவர் சொன்னாரு, ஏ பிசாசே, உலகத்தில் இருக்கிற உன்னை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொன்ன பொழுது அந்த குட்டி பிசாசு என்ன செய்தது, வெக்கப்பட்டு ஓடி போய் அந்த மந்திரவாதியை அடித்து அவன் கீழே நுரதல்ல விழுந்து கிடந்தான். அதுக்கப்புறமாக இந்த தாயார் சென்று அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவனை விடுதலை ஆக்கினார்கள் என்று கேள்வி அது மூலம் இது இப்படிப்பட்ட காரியம் நடைபெற்றது என்று கேள்விப்பட்டோம். புரியுங்களா? அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த பிசாசானவன் என்ன கொண்டு வரக்கூடிய காரியங்கள் மட்டுமல்ல, அவிசுவாசம். நம்ம யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற அந்த காரியம் தெரிந்து விட்டோம் என்றால் நமக்குள்ளாக அந்த விசுவாசம் ஒரு அசுர வேகத்திலே எந்த பிரச்சனை மேற்கொள்வதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கும். அதனாலே நீங்க பிரச்சனை வருகின்ற பொழுது இயேசு உங்களை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? பரிசுத்தவான்கள் உங்களுக்கு அவருடைய ஜெபங்கள் உங்களை பலப்படுத்தும். பரிசுத்த தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். அதனாலே நம்ம பிரச்சனைகள் மனச்சோர்வு வருகின்ற பொழுது நீங்கள் விசுவாசம் கொண்டு தைரியமாக எழுந்து அவிசுவாசத்தை தவிர்த்து விட்டு விசுவாசத்தை நீங்க பேசுகின்ற பொழுது நீங்க இலகுவாக மனச்சோர்விலிருந்து நீங்க வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுங்களா? அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க பாத்தீங்கன்னாக்க அதை அறிந்து கொண்டு அதை மேற்கொள்வதற்கேற்ற எல்லா காரியங்களையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அதனாலே நம்ம இந்த வேளையில கூட பார்த்தோம், இன்றைக்கு
நமக்கு மனச்சோர்வை கொண்டு வருவதற்கு பல காரணங்கள் பார்த்தோம். ஒன்று, சரீர பிரகாரமான வியாதி. இரண்டாவதாக நமக்கு மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அதிக சந்தோஷத்தினுடைய உச்சிக்கு சென்று விட்டு சந்தோஷம் விடுபடுகின்ற பொழுது திடீரென்று மனச்சோர்வு வருகிறது. எலியாவை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பிசாசானவன் நமக்கு மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். நான்காவதாக அவிசுவாசம் நமக்கு மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே சங்கீதக்காரன் அதற்கு ஏற்ற ஒரு நல்ல மருந்தை சொல்கிறான். சங்கீதக்காரன் சங்கீதம் 45வது அதிகாரம் வசனம் 5வது வசனத்திலும் 11லும், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் என உம்மை துதிப்பேன். அருமையான மருந்தை சொல்கிறார் சங்கீதக்காரன். பாருங்களா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை துதிக்க துதிக்க உங்க மனச்சோர்வு நீங்கிவிடும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஏன் தேங்குகிறாய், ஆத்துமாவே ஏன் தேங்குகிறாய், ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரை துதி, அப்படி துதிக்கின்ற உம்மை துதிப்பேன் சொல்றான். உம்மை துதிக்கின்ற பொழுது நம்முடைய மனச்சோர்வுகள் எல்லாம் சிட்டாய் பறந்து விடும். மனச்சோர்வுகள் சூரியனை கண்ட பனியை போல மாறிவிடும். கர்த்தர் உங்களை புதிய உற்சாகத்தினாலே உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அதனாலே தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு காத்திருங்க. என கர்த்தர் கேட்ட வேத வசனத்தின்படி உங்களுடைய மனச்சோர்வுகளை நீக்கி அவரை துதித்து தேவன் உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமென். ஆசீர்வதிப்பாராக.